ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வணக்கம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் போன ஒரு புண்ணியக்குடி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஆன்மா என்ன செய்யும், ஆன்மான்றது ஒண்ணு இருக்கா அப்படின்னு. பக்தர்களே, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஆன்மா நம்மளுக்கு பிடிச்சவங்களோட ஒரு நேரம் சந்தோஷமாவும், நம்மள பிடிக்காதவங்கள ஒரு நேரம் கஷ்டப்படுத்திட்டோம் அதோட இடத்துக்கு அது போயிடும். உதாரணத்துக்கு, என்ன மாதிரி நல்ல ஆன்மாக்கள் சொர்க்கத்துக்கும், உங்களை மாதிரி கெட்ட ஆன்மாக்கள் நரகத்துக்கும். நன்றி. லஞ்ச் எங்க? ஹலோம்மா. ஹாப்பி பர்த்டே சக்தி. தேங்க்ஸ்மா. நீ உங்க வீட்டுக்காரர் வெளியே போலியா? அது ஒன்று தான் குறைச்ச. அவனுக்கும் எனக்கும் 4 நாளாக சண்டை. அப்புறமா அப்பா எப்படி இருக்காரு? அம்மா, அவன் gift வாங்கி வச்சிருக்காமா. ஸ்மெல் நல்லா இருக்கே. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம். ஹலோ. ஹலோ, சிவா ஒய்ஃபா பேசுறது? ஆமாம். நாங்கள் R2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறோம். ஏன், என்னாச்சு? உங்க ஹஸ்பண்ட் பைக் ஆக்சிடென்ட்ல தலநசிங்க இறந்துட்டாரு. என்ன சொல்கிறீங்க? 76 AH 4777. அது உங்க பைக் தானே? எங்களுக்கு தான். உங்க ஹஸ்பண்டோட பர்ஸு, திங்ஸு அதெல்லாம் தான் வச்சு கன்ஃபார்ம் பண்ணோம். என்ன சொல்கிறீங்க? சாரி மேடம், அது உங்கள் ஹஸ்பண்ட் தான். தலநசிங்க ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு. என்னதான் அவன் செத்துட்டானும், கடைசி கொஞ்ச நேரம் என் கூட இருக்கணும்னு தான் வந்திருக்கான். அவனை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும். புருஷனாக இருந்தாலும் பேய் தானே.
என்னடி பட்டெல்லாம் பலமாக இருக்கு. சரி சாப்பாடு எடுத்து வை. இன்னைக்கு தான் பொண்ணு மாதிரி லட்சணமாக இருக்கா. என்ன கால் இருக்கு? என்ன பண்ணுறா? ஏய் காலெல்லாம் விழவானா? இது என்ன புதுசா? சாப்பாடு எடுத்து வை. ஏய் என்னடி பண்ற? லூசா நீ? சுடுதிரி எனக்கு. செத்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு சுடுதா? நான் செத்துட்டேனா? எனக்கு தெரியும் நீ செத்துட்டு தானே. நீ ரோடு ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டேன்னு எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணாங்க. நான் ரீல்ஸ்லேயும் புக்ஸ்லேயும் நிறையா பார்த்துருக்கேன். செத்தவங்க சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கு போகிறக்கு முன்னாடி அவங்கள பிடிச்சவங்கள தான் பார்க்க வருவாங்களாம். அதனால தானே என்னை பார்க்க வந்த. அம்மா அப்பயே சொல்லுச்சு இந்த பொண்ணு பார்க்க ஒரு மாதிரி இருக்குன்னு. லூசா நீ? நானே பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு மெக்கானிக் செட்டில் விட்டு பஸ்ஸில் தான் வந்தேன். எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்? எனக்கு தெரிஞ்ச அந்த மெக்கானிக் தான் பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஹலோ. ஹலோ, சிவா இஃபா பேசுறது. ஆமாங்க. சாரி மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொன்னது ஃபால்ஸ் நியூஸ். நல்லா பல்ல காட்டு. நல்ல வேலை ஃபோட்டோவுக்கு மாலை போடாம விட்டாலே அதுவே போதும். குழந்தாளுகிற சத்தம் கேட்குது. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி பாரு. நமக்கு தான் குழந்தையே இல்லையே.